இந்திய அணியினுடைய பேட்டிங் வரிசை டாபர் நாய் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்திருக்கிறார் தினேஷ் கார்த்திக் அவர்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்திய அணி வீரர்கள் 5 பேர் சதம் அடிச்சோம், இந்திய அணி தோத்து இருக்குன்னா லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 100 ரன்களை அடிக்கலன்றதுனாலதான். முதல் இன்னிங்ஸ்ல 424க்கு 4 விக்கெட்டை இழந்து மொத்தமா 471 ரன்கள் அடிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல 31 எக்ஸ்ட்ராஸ் கிடைச்சது. அதன் மூலமாக 16 ரன்களுக்கு மட்டுமே 7 விக்கெட்டை இழந்திருந்தது முதல் இன்னிங்ஸ்ல. இரண்டாவது இன்னிங்ஸ்ல 333 ரன்களுக்கு எல்லாம் 5 விக்கெட்டை இழந்து மீதம் இருக்கக்கூடிய 6 விக்கெட்டுக்கு 31 ரன்களை அடித்து 364க்கு ஆல் அவுட் ஆகி இருந்தது. இரண்டு இன்னிங்ஸ்லயும் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 13 விக்கெட்டுக்கு சேர்த்து 47 ரன்களை மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. ஆகையாலதான் ரசிகர் ஒருவர் தினேஷ் கார்த்திக்கினுடைய ட்விட்டர் பக்கத்துல டாபர்மேன் நாய் போல இருக்குது இந்திய அணியினுடைய பேட்டிங் வரிசை என்று கிண்டல் அடித்திருக்கிறார். அந்த வகையில டாபர்மேன் நாயினுடைய தலைப்பகுதி நன்றாகவே இருக்கும், நடுப்பகுதி பரவாயில்லை என்பதை போல் தான் தோன்றும். ஆனால் அந்த நாய்க்கு வால் இருந்தும் இல்லாததை போல் தான் தோன்றும். அதே வகையில தான் இந்த இடத்துல இந்திய அணியினுடைய பேட்டிங் வரிசை தொடக்கத்திலேயும் சரி மிடில் ஆர்டர்லயும் சரி சிறப்பாக விளையாடினார்கள். ஆனா கடைசி பேட்ஸ்மேன்கள் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இருந்தும் இல்லாததை போல தான் பேட்டிங் ஆடினார்கள். அந்த வகையில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல கடைசி 4 விக்கெட்டுக்கு வெறும் 5 ரன்களை தான் குவித்தார்கள். அதே போல இங்கிலாந்தினுடைய கடைசி 4 விக்கெட்டுக்கு 72 ரன்களை குவித்திருந்தார்கள். அந்த வகையில நீங்க சொல்லுங்க, இந்திய அணியினுடைய கடைசி பேட்டிங் வரிசை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழ் ஃபாலோ பண்ணுங்க.